அனைவருக்கும் வணக்கம். ஆப்ரேஷன் எவ்வளவு முக்கியமோ, அறுவை சிகிச்சை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம நோய் தொற்றிலிருந்து அதை பாதுகாக்க முடியும். இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. அறுவை சிகிச்சை செய்த கண்ணிற்கு மருந்து போடுவதற்கு முன் கைகளை நன்றாக சோப்பு அல்லது லிக்விட் போட்டு கழுவி கைகள் உலர்ந்த பிறகுதான் சொட்டு மருந்து போட வேண்டும். சொட்டு மருந்து போடுவதற்கு தேவையான பொருட்கள்: கண் சொட்டு மருந்துகள், வழி மாத்திரை அதாவது பாராசெட்டமால், கண் பாதுகாப்பு மூடி, கண் பாதுகாப்பு கண்ணாடி, சுத்தப்படுத்தப்பட்ட டிஷ்யூ பேப்பர் மற்றும் டேப். சொட்டு மருந்து பாட்டிலின் நுண்பகுதியை விரல்களால் தொடவோ மற்றும் கூர்மையான பொருட்கள் கொண்டு துளையிடவோ கூடாது. மருந்து பாட்டிலின் மூடியை அழுத்தி மூடிவிட்டு பிறகு திறந்தாலே பாட்டிலில் துளை விழுந்துவிடும். சொட்டு மருந்தை உங்கள் டிஸ்சார்ஜ் ஸ்லிப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு பயன்படுத்த வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்துகள் இருந்தால் ஒரு மருந்து போட்டு 5 நிமிடம் இடைவெளி விட்டு அடுத்த மருந்தை போட வேண்டும். அறுவை சிகிச்சை செய்த கண்ணிற்கு மருந்து போடும் முறை: நோயாளியை வசதியாக சாய்ந்து உட்கார வைத்தோ அல்லது படுக்க வைத்தோ சொட்டு மருந்தை அறுவை சிகிச்சை செய்த கண்ணின் கீழ் இமையின் உள்பகுதியில் ஒரு சொட்டு போட வேண்டும். சொட்டு மருந்து போட்ட பிறகு 2 முதல் 3 நிமிடம் கண்களை மூடி வைக்க வேண்டும். அறுவை சிகிச்சை செய்த கண்ணை தேய்க்கவோ அல்லது துணிகள் கொண்டு துடைக்கவோ கூடாது. மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டுள்ள சுத்தப்படுத்தப்பட்ட டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தலாம். ஒரு முறை பயன்படுத்திய பேப்பரை அடுத்த முறை பயன்படுத்தக்கூடாது. அறுவை சிகிச்சை செய்த கண்ணின் பக்கம் திருப்பி படுக்க கூடாது. இரவு தூங்கும் முன் மருத்துவமனையில் கொடுத்துள்ள கண் பாதுகாப்பு மூடி அதாவது ஷீல்டை பயன்படுத்துங்கள். தினமும் கழுத்துக்கு கீழ் குளிக்கலாம். முகத்திற்கு சுத்தமான துணியை நீரில் நனைத்து நன்றாக பிழிந்து விட்டு துடைத்துக் கொள்ளலாம். 1 வாரம் கழித்து தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கலாம். 1 வாரம் கழித்து சமையல் செய்யலாம். ஆண்கள் 3 நாட்கள் கழித்து முகசவரம் செய்து கொள்ளலாம். 2 வாரங்களுக்கு வெளியில் செல்லும் போது கண்களுக்கு பாதுகாப்பாக கருப்பு அல்லது வெள்ளை கண்ணாடியை அணியுங்கள். 1 வாரம் கழித்து வேலைக்கு செல்லலாம். 3 நாட்கள் கழித்து நடைபயிற்சி செய்யலாம். 2 வாரங்களுக்கு தூசி அல்லது புகை உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும். வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மாத்திரை மற்றும் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். மென்மையாக உள்ள சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். அறுவை சிகிச்சை செய்த கண்ணில் வலி, உறுத்தல், கண் சிவப்பு இருந்தால் உடன் கண் மருத்துவரை அணுகி கண் பரிசோதனை செய்து கொள்ளவும். தெளிவான பார்வையே வாழ்க்கைக்கு வழிகாட்டி. பாதுகாப்புடன் இருங்கள். முழு பயனை